ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு இதை போன்ற ஒரு விருது தமிழ்நாட்டில் கிடைப்பது என்பது மிகவும் அரிது. நான் வரலாறு படிப்பதற்காக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் புதுதில்லிக்கு சென்றேன். அப்போது எங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் சொன்னார்கள், படிப்பது பயனற்ற ஒரு பாடம், வரலாற்று பாடம், அதை படிப்பதற்காக ஒருவர் தில்லிக்கு செல்கிறார் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான் நமது நாட்டிலே வரலாற்றுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு. நான் சொல்லிக் கொடுத்த பல்கலைக்கழகத்தில், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று ஆசிரியர்களை பிற ஆசிரியர்கள் சரியாக மதிக்க மாட்டார்கள். அவர்களை மதிக்க வைப்பதற்காக நான் இதை போன்று தமிழில் பேசாமல் வேண்டுமென்றே அவர்களுக்கு புரியாத ஆங்கிலத்தில் பேசி அவர்களுடைய ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் சுட்டிக்காட்டி வரலாற்றினுடைய பெருமையை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வெங்கடேசன் போன்ற ஒரு தலைமுறையை நான் பாதித்திருக்கிறேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது. இப்படி ஒரு விருது கிடைப்பதும் எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது. இந்த வேளையிலே விகடனை பற்றி ஒரே ஒரு சொல் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பத்திரிகை உலகத்திலே ஒரு புத்தகத்திற்கு மதிப்புரை வர வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நம்ம சொல்லி மாளாது. ஆனால் 1984ஆம் ஆண்டிலே நான் 17 வயதிலே இருந்தபோது என்னுடைய புத்தகத்திற்கு விகடனில் மதிப்புரை வந்தது. 3 பக்கத்திற்கு வந்தது. அப்படி என்றால் அப்போதே கவனித்து அந்த மதிப்புரையை வெளியிட்டார்கள். இதைப்போல் எனக்கு பலர் உதவி இருக்கிறார்கள், பல நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்பத்தினர், நண்பர்கள், என்னுடைய சாதிக்காரர்களோ ஊர்க்காரர்களோ எனக்கு உதவியதில்லை. தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் நான் சென்ற இடங்களிலெல்லாம் தமிழின் மூலமாக, தமிழ் உறவுகளின் மூலமாக எனக்கு மிக பெரும் ஆதரவு கிடைத்திருக்கின்றது. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.